மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 பயணிகள் உடல் கருகி இறந்தனர். மும்பை பாந்த்ராவிலிருந்து உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் புதனன்று அதிகாலை தானே மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்தது. 2:30 மணி அளவில் கோல்வாட் தஹானு சாலை ரயில் நிலையங்களுக்கு இடையில் சென்றபோது படுக்கை வசதி கொண்ட ஒரு பெட்டியில் திடீரென்று தீ பிடித்தது. மேலும் 2 பெட்டிகளுக்கும் தீ வேகமாக பரவியதால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் அலறினர். இதையடுத்து உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டது. தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தன. இந்த தீ விபத்தில் 9 பயணிகள் உடல் கருகி இறந்தனர். தீ காயமடைந்த பல பயணிகள் தானே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 2-2:15 बजे हुआ होगा. इस दिन पूरा जल रहा था. इस दिन में से एंड में से फ्लेम्स आ रही थी ऊपर और सब धुआं हुआ था और सब लोग भाग रहे थे. हम उतर गए नीचे और जैसे वैसे सामान जो हाथ में आया लेके नीचे उतर के पानी का बॉटल लेके उतर के देखते रहे जल रहा है क्या करेंगे क्या. கேட்மேனின் சமயோசித செயல்பாட்டால் ரயில் நிறுத்தப்பட்டதும் பல பயணிகள் கீழே குதித்ததால் பெரிய அளவில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மின்கசிவால் தீப்பிடித்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டாலும் துல்லியமான காரணம் குறித்து ஆராய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். கடந்த மாதம் ஆந்திராவில் ரயில் தீப்பிடித்ததில் 26 பயணிகள் இறந்தனர். ரயில்களில் அடிக்கடி தீப்பிடிப்பது பயணிகள் மத்தியில் பீதியை அதிகரிப்பதாக அமைந்துள்ளது.